இந்த வாரம் நம்ம சிவபுராணத்துல மிக முக்கியமான கட்டமான தக்ஷ யக்னம் அதை பத்தி தான் பேச போறோம். என்னாச்சு சதி? அவர் எப்படி சொல்லுவாரு சிவா? யாரு சதி? வம்சி. என்ன சொன்னாரு? என்ன சந்தேகப்படுறாரு சிவா? சந்தேகப்படுறாரா? சிவா மேல காதல் இருக்கான்னு மேக் ஷூர்னு சொல்றாரு. இருக்கா சதி? என்னது? என் மேல காதல் சதி. சிவா நீ கூட வா. சதி 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 சதி. என்ன சிவா, நீ கூட வம்சி மாதிரியே பிஹேவ் பண்றல்ல? வம்சி கேட்டதுல தப்பில்லைன்னு தோணுது சதி. He just wanted to make sure. நான் உன்னை காதலிக்கவே இல்ல, காதலிக்க முடியாது. அது இல்லடி, சிவா கூட மேக் ஷூர்னு சொல்றான். நீ இப்ப கவலைப்படுறது வம்சி சொன்னதுக்கா இல்ல சிவா சொன்னதுக்கா? என்னடி நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க? நான் என்னடி சொன்னேன்? வம்சி தானே உன்னோட கில்ட்டு போறதுக்கு சிவாவை மீட் பண்ண வச்சாரு. அப்படிப்பட்டவரு எப்படி உன்னை சந்தேகப்படுவாரு? மேபி வம்சிக்கு அப்படி தோணி இருக்கலாம், நீயும் சிவாவை லவ் பண்றேன்னு. அது எப்படி தோணும் பாவனி? உண்மையை சொல்லட்டுமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. எப்படி? நீயும் சிவாவை லவ் பண்றேன்னு. சதி, சிவா ஐம் சாரி சிவா. இத சொல்றதுக்கு தானே அங்கிருந்து இங்க ஓடி வந்தேன். கல்யாணத்துக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்கு சிவா. தெரியும் சதி. பாவனி கூட என்ன சந்தேகப்படுறா சிவா. அவளுக்கு கூட நான் உன்னை லவ் பண்றேன்னு தோணுதாமா? எதுக்கு சிவா எல்லாருக்குமே உன்னை நான் லவ் பண்றேன்னு தோணுது? கடைசியில நீயும் அப்படிதானே கேட்ட? உனக்கு கிளாரிட்டி இருக்குல்ல சதி? யா சிவா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். I'm sorry Shiva if I gave you that feeling. It's okay சதி. சிவா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியாம என்னை எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியோ அந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு சிவா. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணணும் போல இருக்கு. கூடவே நடந்தேனே கைகளை பிடித்தேனே. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனது உலகில் ஒவ்வொரு அணுவும் நீதான். என்னுள் உன்னை ஒளிச்சேனே என் காதலே உன்னை நான் நேசிக்கிறேன். என் உயிராய் உன்னை நான் சுவாசிக்கிறேன். உன்னால் தான் நானே பிழைக்கின்றேன். என் கை நீ சேரவே. ஓ சகியே
இந்த பயணம் நீ சின்ன வயசுல அங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்ப சதி. நீ எங்க இருந்து என்ன பாப்ப சிவா? உனக்குள் நான் தொலைவேனோ சகியே, சிறு புன்னகை தூரமோ சகியே, உன்னால் நான் பிழைப்பேனோ. வசிக்கும் என் நினைவுக்குள் கொட்டி கிடக்கும் உன் நினைவெல்லாம் உன் கை வந்து ஒருவேளை நீ என் கூட சின்ன வயசுலயே பேசியிருந்தனா மனமுடை போகும். It would be beautiful like this. உடைவது போல சிதறி போகும் என் மனசே, உன்னை நான் பார்த்தவுடனே பிழைக்கின்றதே. காலம் கடந்தும் இந்த கனவெனக்கு, இந்த கனவே நிரந்தரமாகுமா? உன்னுடன் இருக்கும் இந்த வரமே அடுத்த ஜென்மமும் எனக்கு தொடருமா? காதலில்லை என தெரிந்திருந்தும் மனசு அதை ஏற்க மறுக்கிறது. காதலில்லை என மனம் சொன்னாலும் என் உயிரே திரும்பி வருவாயோ ஓ சகியே, இந்த பயணம் நீளது. இந்த சாரியை சிவா உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது. ஓ சகியே, என் பையனோட உனக்குள் நான் தொலைவேனோ ஓ சகியே, சிறு புன்னகை தூரமோ ஓ சகியே, உன்னால் நான் பிழைப்பேனோ. எப்படி இருக்கா? என் கண்ணே பட்டுடும். ஹாய் அண்ணா. ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமா அண்ணா. நீ கட்டிக்க போறவன பார்த்துட்டு வரியா? இல்லண்ணா, சிவாவை சந்திச்சுட்டு வரேன். சிவா கூட இருந்தா ஹாப்பியா இருக்கா? ரொம்ப. சிவாவோட அம்மா சூப்பர். அன்னைக்கு நீ கட்டிக்க போறவனை சந்திச்ச நாள் விட இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க. அப்படின்னா அன்னைக்கு உன் முகத்துல டென்ஷன், கன்ஃபியூஷன், பயம் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸ்டா இருக்க. நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டதுனால சொல்றேன், கல்யாணங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப பெரிய டிசிஷன். நம்ம லைஃப்ல நம்ம கூட யார் இருக்கணுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டிசிஷன் எடுக்கணும். இந்த காதல் இருக்கே, இது நம்ம லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் பறிக்கிற சக்தி இருக்கு. அதே மாதிரி இந்த வாழ்க்கையே கொடுக்கிற சக்தியும் இருக்கு. Love is like a energy. It can either be created nor be destroyed. It can only be transformed. நீ அந்த எனர்ஜியை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உன்னோட லைஃபை எப்படி லீட் பண்றன்னு உன்னோட டெசிஷன். அது சரி,
நீ எதுக்கு சிவாவை வேணான்னு நினைச்ச? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுண்ணே. அதுக்கு அதுக்கா? இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சா? கல்யாணமே முடிஞ்சிச்சாங்கிறது விஷயம் இல்ல. நீ உன்னோட வாழ்க்கையில யார் கூட இருக்கணும்னு நினைக்கிற? இந்த சொசைட்டி என்ன நினைக்கும்? என் அப்பாவோட பேரு மானம். சொசைட்டி. இந்த சொசைட்டிங்கிறது நம்ம ஹாப்பியா வாழணுங்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்டது. இப்படி குப்புற விழுது வாழணுங்கிறதுக்காக இல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாம என்ன நினைக்கிறோங்கிறதே மறந்துடுவோம். ஃபக்தி சொசைட்டி. நமக்காக தான் சொசைட்டி. இந்த சொசைட்டிக்காக நாம இல்ல. ஆமா, இந்த சொசைட்டினா என்ன? மனுஷங்க. நீ, நான், அவன், இவன். நீயே ஹாப்பியா இல்லாதப்போ இந்த சொசைட்டி என்ன நினைச்சா உனக்கு என்ன? இப்ப சொல்லு, நீ யார் கூட இருக்க விரும்புற? சிவா கூட. நீ யார காதலிக்கிற? சிவா. அப்ப கல்யாணம் கூட சிவாவை தானே பண்ணிக்கணும். நான் சிவாவை காதலிக்கிறேனா? ம், நான் சிவாவை காதலிக்கிறேனா? நான் சிவாவை காதலிக்கிறேன்னு என்னை சுத்தி இருக்க எல்லாரும் ரியலைஸ் பண்ணாங்க, என்ன ஒருத்தியை தவிர. தேங்க்யூண்ணா. சிவாக்கு உடனடியா இந்த விஷயத்தை சொல்லணும்னு. இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நான் அப்பா கிட்ட சொல்றேன், அப்புறம் சிவா கிட்ட சொல்றேன். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாப்பா, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எதுக்குமா பயம்? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வம்சி உன்னை இதே அளவுக்கு தான் சந்தோஷமா வச்சுப்பாரு. அட, நீ எதுக்கும் பயப்படாத. அதுக்கு இல்லப்பா. வேற? கொஞ்சம் பேசணும்பா. பரவாயில்ல, சொல்லு சத்தி. அப்பா, நான் நீ சிவாவை காதலிக்கிறேன்ப்பா. சிவா கிட்ட கூட சொல்லலப்பா, முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன். சிச்சி, அசிங்கம் அசிங்கம். சச்சா, அப்பா, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசிங்கத்தை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஊர்ல நிறைய பேர் சொன்ன போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். சிச்சி, தப்பு பண்ணிட்டேன். அப்பா, சிவா ரொம்ப நல்லவருப்பா. என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. யாரு அவனா? வம்சி கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டான். அவன் அப்பனோட பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு புத்தி வரலையா? அவன் அப்பன் ஒரு ஜாதி, அவன் ஆத்தா ஒரு ஜாதி. கீழ் ஜாதி பையன், கீழ் ஜாதி. அப்பா, என்ன? நான் சிவாவை காதலிக்கிறேன்ப்பா. வம்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாத, அது துரோகம் பண்ண மாதிரி. சதி, ஒரு வாரத்துல கல்யாணம், 5 நாள்ல மஞ்சள் நீராட்டு விழா. நீ சமத்தா உன் ரூமுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு படுத்து தூங்கு. மஞ்சள் நீராட்டு விழா அன்னைக்கு வெளியே வந்தா போதும். அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, 5 லட்சத்தை தூக்கி போட்டா ஆளுங்களே கொல்ற அளவுக்கு இருக்கானுங்க.
அழகாக கொன்னுட்டு திருடன்னு சொல்லிடுவாங்க. இதில் 2 பேர் அப்படின்னா 10 லட்சம். சரி போனா போது. கச்சிதமாக வேலையை முடிச்சிருவானுங்கள்ல. உனக்கு புரியணும். இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? உன்னால 2 உயிர் அனாவசியமா போகும். போய் ரூம்ல படுத்து தூங்கு. ஃபோன் இங்கே இருக்கட்டும். எல்லார்கிட்டையும் சொல்லி மானத்தை வாங்கிடாது. ஊர் பூராவும் கல்யாணத்தை தான் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணிடாத. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. ஆனா என்ன? அது இல்லப்பா. ஏய் சொன்னல, இனி எதுவும் பேசாத. பேசாம உள்ள போ. மஞ்சள் நீராட்டு விழா அன்னைக்கு வெளியே வந்தா போதும். சதி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வேற எவனுக்காவது தெரிஞ்சதுன்னா வம்சிக்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. ஹலோ சதி, ஐ எம் ரியலி சாரி. ஆக்சுவலி இல்ல வம்சி, ஆக்சுவலி ஐ எம் சாரி. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சிவா மேல இருந்தது கில்ட் இல்ல வம்சி, காதல். இத்தனை நாளா சொசைட்டி, அப்பாவோட மானம், இதெல்லாமே இத்தனை நாளா என்னை பத்தி யோசிக்க விடல. ஐ எம் சாரி வம்சி. இட்ஸ் ஓகே சதி. ஐ மீன் லவ் வம்சி. நான் சிவாவை லவ் பண்றேன். இப்பவே போய் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாளைக்கு சிவா கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி, ஓகே. பி கேர்ஃபுல். யூ வாண்ட் மீ டு கம் ஆர்? நோ நோ நோ, I'll handle this. சிச்சி, அசிங்கம் அசிங்கம். என் மானத்தை பூரா கெடுத்துட்டியே. இப்ப மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லணும்? செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அப்பா, நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், ஊர்ல காரி துப்புவானுங்க. மாப்பிள்ளைக்கு 25-30 கோடி சொத்து இருக்கு. உன் கல்யாணத்தை பத்தி எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டேன், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன். மகளை பெத்தேன்னு நினைச்சேன், சனியனை தான் பெத்திருக்கேன். கொள்ளலான்னு பார்த்தா பெத்த மகளா போயிட்டேன். பாவம், பெரிய பாவம். நான் தான் சாகணும் போல இருக்கு. கொன்னு போட்டுடு. ஏதாவது கல்ல கொண்டாந்து என் தலையில போடு. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீ என் மக இல்ல, அதனால நீ என்ன கொல்ல முடியாது, நானும் உன்னை கொல்ல முடியாது. அதனால அவங்களே அந்த ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறப்பா. அப்படிலாம் செய்யாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீ சாகணும், இல்ல அவன் சாகணும். உன்னை என்னால கொல்ல முடியாது இல்லம்மா. நீ செய்தது எதுவும் இல்லையே கிளியே, செய்ததெல்லாம் முடிந்து போனாக்கா, அதர்ந்த இருட்டு சேர்ந்து போனாக்கா, நீ செய்வது எதுவும் இல்லையே கிளியே.
இல்லையே கிளியே. என்னுள் உன்னை மறைத்து வைத்து உன்னோடு நான் வந்ததினால் செய்வது எதுவும் இல்லையே கிளியே. யோகா அக்னியை வர வச்சு தீ குளிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த யோகா அக்னிக்குள்ள குதிச்சு சாம்பல் குப்பை ஆட்டம் கீழே விழுந்தாங்க சதி தேவி. சிவன் கிட்ட நாரதர் சொன்னாரு, உன் மனைவி உடலை விட்டுட்டாப்பா அப்படின்னு. அதை கேட்டதும் சிவன் ருத்ரனா மாறி அந்த நீலகண்டன் உக்கிர ரூபத்துக்கு மாறி ஒரு கொடூரமான மிருகம் மாதிரி கிளம்பி போனாரு. பிரம்மாண்ட மண்டல நாகேந்திர ஹாரா, நாகேந்திர வலயர், நாகேந்திர சர்மதரா, மிருக மிருத்யுஞ்சய, பிரயாம்பக சதாசிவ, பரமசிவ, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ஏய், என்னடாச்சு? சத்தி பாப்பா தீ வச்சு கொளுத்திக்கிட்டானே. வீரபத்ரன் ஒரே அடியா கிளம்பிட்டான். பிரம்மா வந்தாரு, விஷ்ணு வந்தாரு, ருத்ரனை யாராலையும் தடுக்க முடியல. சதி தேவி மேல சிவனுக்கு அந்த அளவுக்கு காதல் இருந்தது. அந்த காதலை யாராவது தடுக்க முடியுமா என்ன? जटाटवीकलज्जल प्रवाह पावितस्खलिङ्गले वलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिका डमड्डमड्डमड्ड निनादवड्डमर्वयं चकार चन्द्रताण्डवतनोतु नः शिव शिवम् Send out
கூட சின்ன வயசுலயே பேசியிருந்தேனா சத்தி